இரும்பினாலே கோட்டை போட்டா இலகி விடும் என்று சொல்லி இரும்பினாலே கோட்டை போட்டா இலகி விடும் என்று சொல்லி தங்கத்தாலே கோட்டை போட்டா தங்கத்தாலே கோட்டை போட்டா தாண்டுரகி போகும் தங்கத்தாலே கோட்டை போட்டா அக்கா தங்க 8 பேர் முப்பூரம் தன்னதி காஞ்சிபுரம் செங்கல் வாங்கி காஞ்சிபுரம் செங்கல் வாங்கி அவ கட்டுடனே கோட்டை போட்டா அவ கட்டுடனே இப்படியாக காளியர்கள் 8 பேரும் 8 பேர்களும் காஞ்சிபுரம் செங்கலை வாங்கி ஆமா கட்டுடனே கோட்டை போட்டு வருகிறார். சரிதான். அவ எப்படி கோட்டை போடுகிறாளே ஆனா எப்படி சுவாமி ஒன்றா நல்ல படித்தளமா படித்தளமாக ஓலை பூஜாவடியா ஜாவடியாக இரண்டா நல்ல படித்தளமா படித்தளமாக ரத்தின தல் மேடைகளா மேடைகளாக அங்க மூன்றா நல்ல படித்தளமா படித்தளமாக முத்து காட்டும் சாவடியா ஜாவடியாக நாளா நல்ல படித்தளமா படித்தளமாக ஐயா படித்தளமா நடந்தாடும் மேடைகளா மேடைகளோக ஆம படித்தளமாக ஐந்தா நல்ல படித்தளம் ஆனை கட்டும் சாவடி ஆறா நல்ல படித்தளம் பூசாலைகள் ஏழா நல்ல படித்தளம் எழுந்தாடும் மேடைகள் எட்டா நல்ல படித்தளம் இலைப்பாரும் மண்டபம் ஒன்பதா நல்ல படித்தளம் ஓல பூசாவடி பத்தா நல்ல படித்தளம் படித்தளம் பந்தடிக்கும் மேடைகளா இப்படியாக காளியர்கள் 8 பேரும் ஆண்டவன் பகவான் இடமதியிலே சரி வரத்தை எல்லாம் வாங்கி கொண்டு முப்புறத்திலே கோட்டை போட்டு ஆண்டு வருகிறார். ஆண்டு வருகிறார்கள். அப்படி ஆண்டு வரும்போது என்ன கோட்டை போட்டு கொடியும் கட்டி எப்பா கொடிமரம் நட்டி ஆமா கொடிமரத்துல பட்டும் கட்டி ஆண்டு வருகிறார். ஆண்டு வருகிறார்கள். அப்படி ஆண்டு வரும்போது தங்க செப்பு பட்டயத்திலே ஆமா காளியர்கள் 8 பேரு என்ன எழுதுறா எப்பா என்ன எழுதி போட்டிருக்கா அதாவது சரி மூவாசையின் கீழ் ஆமா அடங்கி ஒடுங்கி வாழுகின்ற சரி முப்புடாதி கோட்டை இந்த முப்புறங்கோட்டை என்று சொல்லி கோட்டி தங்க செப்பு பட்டயத்திலே எழுதி ஆமா கோட்டைக்கு வெளியே தொங்க விட்டா. ஆமையா அதையும் மீறிங்க யாரும் வந்தீர்களே ஆனால் எப்பா ஆடா பிறந்த ஆடவர் யாரும் வந்தீர்களே ஆனால் அவர்கள் தலையை துண்டிக்கப்படும் என்று சொல்லி எழுதி வைத்தார். அப்படி இருக்கும்போது ஆமா அக்கா தங்கை 8 பேரும் சரி என்ன செய்கிறார் என்ன செய்தார் ஆண்டவன் பகவான் இடத்திலிருந்து 103 லிங்கங்களையும் வாங்கினோமே ஆமா 103 லிங்கங்களையும் சரி பூஜை செய்ய வேண்டும் பூஜை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆமா அக்கா தங்கை
8 பேரும் ஆமோ பூஜை செய்ய வேண்டுமானால் அதற்கு தேவையான பொருட்கள் வேணும். எப்பா அத்தனை பொருள் வேணும், பொருட்களும் வேணும். ஆமா என்று சொல்லி சரி நந்தவன தோட்டத்திற்கே வருகிறார். ஆமையா நந்தவன தோட்டத்திலே வந்து அக்கா தங்கை 8 பேரும் எண்ணுகிறாள். என்ன அதாவது ஆமா நம்ம கையாலே மலர் எடுத்தோமானால் எப்பா காம்பு அழுகி போகும் இல்லையா, நகத்தால் எடுத்தோமானால் எப்பா நசுங்கி போகும், நசுங்கி போகும். சரிதா விரலால் எடுத்தோமானால் ஆமா வெம்பி விடும் என்று சொல்லி சொல்லி காளியர்கள் 8 பேரும் என்ன செய்கிறா பொந்துரண்டி போட்டு ஆமா பூ மலர்களை எல்லாம் பறித்து கொண்டு சரிதா ஆண்டவன் பகவானுக்கு ஆமா வாங்கின லிங்கத்திற்கு நூதனமா பூஜை செய்து வருகிறார். 8 பேரும் பூஜை செய்றா, இரவும் பகலுமா பூஜை செய்து வருகிறார். ஆமையா அவ எப்படி செய்து வருகிறாள் தெரியுமா? எப்படி சுவாமி? ஆச்சு மணல் தான் குவித்து ஆச்சு மணல் தான் குவித்து ஆச்சு மணல் தான் குவித்து தான் குமிதோ அருணாலிங்கம் பிடிப்பாளா அருணாலிங்கம் பிடிப்பாளா அருணாலிங்கம் பிடிப்பாளா பிடிப்பாளோ அவளோ அருணாலிங்கம் பிடிப்பாளோ அருணாலிங்கம் பிடிப்பாளோ அவ சேத்து நல மணல் குவித்து சேத்து நல்ல மணல் குமித்து சேத்து நல மணல் குவித்து மணல் குமிதோ சிவனாலிங்கம் பிடிப்பாளா சிவனாலிங்கம் பிடிப்பாளா சிவனாலிங்கம் பிடிப்பாளா பிடிப்பாளோ அவளோ சிவனாலிங்கம் பிடிப்பாளோ சிவனாலிங்கம் பிடிப்பாளோ இப்படி அக்கா தங்க 8 பேர் அக்கா தங்க 8 பேர் முப்பூரம் கோட்டையில் படுவலிங்கம் எடுத்து பகவான் பூஜை செய்வார். சொக்கலிங்கம் எடுத்து சொக்கர் பூஜை செய்துவார். அக்கா தங்க 8 பேர் 103 லிங்கத்தில் பூஜை செய்து வாரப்போது கைலாச மாமலை கடவுளான பகவான் காந்தலது வருகுத சக்தி அது குறையுத அப்படியே இருக்கும்போது அப்படியே இருக்கும்போது என்ன என்ன நடக்குதையோ அப்படி அட்டகாளி 8 பேர் கோட்டை போட்டு வாழ்ந்தவர் 103 லிங்கத்தில் பூஜை அது செய்துவார். செய்து வரும் நாளையில் கைலாசம் தணிகிற கைலாசம் தணிகிற காளி கோட்டை உயர்கிறதோ அந்த காளி கோட்டை இப்படியாக அக்கா தங்க 8 பேரும் 8 பேர்களும் என்ன செய்கிறார்? ஆமா படுவலிங்கம் எடுத்து வைத்து பகவான் பூஜை செய்து வருகிறார். சரிதான் சொக்கலிங்கம் எடுத்து வைத்து சொக்கர் பூஜை செய்து வருகிறார். ஆமா சிவனாலிங்கம் எடுத்து வைத்து ஓம் ஆமோ சிவனார் பூஜை செய்து வருகிறார். சரிதான் அப்படி செய்து வரும்போது ஆமையா கைலாசம் தனியுது, சரி காளி கோட்டை உயருது. எப்ப நாளுக்கு நாள் காளி கோட்டை உயர்ந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா என்ன ஆண்டவன் பகவான் இடத்தில் இருக்கக்கூடிய 103 லிங்கங்களையும் வாங்கி வந்தா இல்லையா, ஆமா அதனை வச்சு பூஜை செய்யக்கூடிய மகிமையினால. சரிதான் அப்படி இருக்கும்போது கைலாசம் இருளாச்சு, காளிகோட்டை வெளிச்சமாச்சு. ஆமையா
ஆன போதிலும் இந்த ஆதி சக்தியான பார்வதியால் பார்க்க என்ன செய்தார்? ஆண்டவன் பகவான் என்ன இப்படி இருக்காரு, ஆமா சக்தி இல்லாம இருக்காரு சரி என்று சொல்லி ஆமா ஆண்டவன் சிவபெருமானுக்கு சக்தி வர வேண்டுமானால் என்ன செய்யணும்? பாலாபிஷேகம் செய்ய வேண்டும். எப்ப முதல்ல ஒரு கோயில் இருளடைஞ்சா கும்பாபிஷேகம் பண்ணணும். அத மாதிரி பகவானுக்கு பல பல அபிஷேகங்கள் செய்யணும். ஆமா ஆளுக்கு அருள் வரணும். என்ன செய்யணும்? அது செய்ய வேண்டாமனே. ஏன்னா பசுவ மாடு பாத்தியா, பசுவ மாடு அதோட வயிறு ஒரு கங்கை. அந்த கங்கையில இருந்து என்ன வரும்? அந்த லட்சுமி தீர்த்தத்தை தொலைச்சா ஆளுக்கு அருள் வந்துடும். ஏன்னா மேல தொலைக்க மட்டும் கூடாது, 3 மடங்கு குடிக்கணும். ஆமா சரிதான். அப்படி இருக்கும்போது ஆமா அதாவது சரி ஆண்டவன் பகவான் சக்தி இல்லாம இருக்காரு. ஆமா அதனால என்ன அஷ்டதிக்கு பாலர்களை வரவழைத்து திருப்பார் கடலிலே சென்று தேவாமிர்தம் எடுத்து வர சொல்ல வேண்டும் என்று சொல்லி அஷ்டதிக்கு பாலர்களை வரவழைத்தார். அப்பா பாலர்களே, இங்க பாத்தீங்களா, ஆண்டவன் பகவான் கைலாசத்துல சக்தி இல்லாம இருக்காரு, பொருள் இல்லாம இருக்காரு. அதனாலே திருப்பார் கடலிலே சென்று பால் அமிர்தம் எடுத்து வாருங்கள் என்று சொல்ல என்று சொல்லி அஷ்டதிக்கு பாலர்கள் 8 பேரும் கைலாசம் மலை கடந்து, அதாவது அந்த காலத்தெல்லாம் மண்பாண்டங்கள் தான் உண்டு. ஆமா அது இப்போ உள்ள காலத்துல காலம் மாற மாற பழசும் மாறிட்டே தான் வருது, ஆயிப்போச்சு. அப்படி இருக்கும்போது அஷ்டதிக்கு பாலர்கள் 8 பேரும் திருப்பார் கடலுக்கே வந்து தேவ அமிர்தங்களை எடுத்தார்கள். கடைந்து எடுத்துக்கொண்டு வரும்போது ரொம்ப சுத்தி வந்தோம், போகும்போது சீக்கிரமா போகணும், ஷார்ட்டா போகணும், குறுக்கு வழியா போகணும். தொலைவு ரொம்ப தூரம் இருந்தா என்ன செய்யலாம்? ஆமா குறுக்கு வழியில தான் போகணும். அதாவது தொலைவு ரொம்ப தூரம் இருந்தா ஏதாவது பாட்டு பாடிட்டு போகலாம். இவர்கள் 8 பேரும் வரணும்னா எங்கோடி வரணும்? முப்புறங்கோட்டை வழியா தான் வரணும். ஷார்ட்டான பாதை. முப்புறங்கோட்டையில என் தாயான முப்புடாதி ஆண்வாட அடிக்க கூடாது, ஆண்கள் யாரும் வரக்கூடாதுன்னு கோட்டை போட்டு ஆண்டு வராள. ஆனாலும் வர்றவங்க சும்மா வராங்களா? ஆண்டவனை திருப்புகளை பாடிக்கொண்டு வருகிறார்கள். எப்படி பாடிக்கொண்டு வருகிறார்களே? ஆனா பார்வதி என் மணவாளனே சம்போ சம்போ சங்கரா பால் கூடங்கள் சுமந்து வாரோம், நாங்கள் பால் கூடங்கள் சுமந்து வாரோம். சாம்போ சங்கராவே சிவ சிவ சாம்போ சங்கராவே சம்போ சங்கரா எடுத்து வாரோம் பால் கூடங்கள். சாம்போ சங்கராவே
சுப்பையா சுப்பையா பங்குனி தேரோடும் மலை கந்தையா சுப்பையாவே ஆமையா அரோகரா பங்குனி தேரோடும் மலை ஐயா ஊசி படந்த மலை கந்தையா ஆமையா வேலையா வேலையா உத்திர சொங்காய்க்கு மலை கந்தையா சுப்பையா உத்திர சொங்காய்க்கு மலை வேலையா முருகையாவே அரோகரா 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 உத்திராஜங்காய்க்கு மலை இப்படி அஷ்டத்துக்கு பாலர்கள் அஷ்டத்துக்கு பாலர்கள் காளிகோட்டை வழியா பாடிக்கொண்டு வரபோ காதில் கேட்ட காளியார் காதில் கேட்ட காளியார் என்ன செய்வாள் அருசம அவரோ என்ன செய்வார் அது சமயோ ஏ அம்மா தங்கை மாறேன் ஆமா வெளியே ஏதோ ஆண்டவன் பேர சொல்லி எப்பா ஏதோ ஆடவர் சத்தம்லாம் கேக்கு ஆடவர் சத்தம் கேட்க அரோகரான்னு கேட்க அரகரகரான்னு கேட்க வாங்க வெளியே போய் என்ன ஏதுன்னு பாப்போம் என்று சொல்லி காளியர்கள் 8 பேரும் கோட்டை விட்டு வெளியே வந்து பார்க்க வெளியே வந்து பார்க்கும்போது என்ன அஷ்டதிக்கு பாலர்கள் 8 பேரும் தலையில பால் குடத்தை வச்சிருக்கத பார்க்க ஆமா அப்படி இருக்கும்போது காளியர்கள் 8 பேரும் அஷ்டதிக்கு பாலர்களை பார்த்து என்ன சொல்கிறாளே ஆனா தேவர்களே மூவர்களே வாருங்கோ 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 தேவர்களே மூவர்களே வாருங்கோ 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 திரிபுர சுந்தரி சொல்லுறத கேளுங்கோ நீங்க கேளுங்கோ தேவர்களே மூவர்களே வாருங்கோ 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 கேளுங்கோ நீங்க பால் கூடத்தை எங்கு கொண்டு போறீங்க போறீங்கோ பகவானுக்கு பால் கூடத்தை எங்கு கொண்டு போறீங்க ஐயோ பகவானுக்கு பத்திரகாளி சொல்லுறத கேளுங்கோ நீங்க கேளுங்கோ பால் கூடத்தை எங்கு கொண்டு போறீங்கோ பகவானுக்கு பகவானுக்கு இப்படி கேட்டதுதான் ஆமா அப்பொழுது சரி அஷ்டதிக்கு பாலர்கள் சொல்லுகிறார்கள் என்ன சொல்றாங்க அம்மா ஆமா ஆண்டவன் பகவான் ஆதி கைலாச மாமலையில சரி அருளும் இல்லாம பொருள் இல்லாம சரி சக்தி இல்லாம இருக்காரு ஆமா அதனால என்ன ஆண்டவனுக்கு ஆமா நாங்க திருப்பார் கடலிலே சென்று பாலாமிர்தங்கள் எடுத்துக்கொண்டு ஆமையா பாலாபிஷேகம் செய்வதற்காக போகிறோம் என்று சொல்ல கால்நடையா போறோம் என்று சொல்ல அப்பொழுது காளியர்கள் சொல்லுகிறார்கள் என்ன சொல்லுதாங்க ஆங்கார கோபத்தை கொண்ட காளியர்கள் ஆமா அங்க என்ன செய்கிறாள் தெரியுமா என்ன சுவாமி ஏ பால் பானைய பிடுங்குவாளா ஆளோமே, பால் பானைய பிடுங்குவாளா ஆளோமே, பாலையெல்லாம் அருந்துவாளா ஆளோமே, பானையத்தான் உடைப்பாளா ஆளோமே, பானையோட வாவிலம் வைங்க, தேவர்கள் கழுத்ததில ஆளோமே, காளியர்கள் மாட்டுவாளா ஆளோமே, எட எட பாலகர் ஆளோமே, என்னுடைய வார்த்தைகள் ஆளோமே, படுவலிங்கோ இங்கு இருக்க பகவானும் அங்கு உண்டு ஆளோமே, சொக்கலிங்கோ இங்கு இருக்க சொக்கருமே அங்கு உண்டு ஆளோமே, கோதிலிங்கோ இங்கு இருக்க சொக்கருமே
சரிதா. பாலை எல்லாம் குடிச்சா. ஆமா. பானைய போட்டு சரி தரையில போட்டு உடைத்தா. ஆமா. அதாவது மண்பானை இல்லையா? சரி. மண்பானையுடைய வா விளிம்ப எடுத்து ஆமா தேவர் கழுத்துல மாட்டினா. எப்ப மாலையா போடுதா? அது மட்டுமா கேக்கா? என்ன? அடே பாலைகளே என்ன? அதாவது ஆமா சொக்கலிங்க இங்க இருக்க உங்க சொக்கர் கைலாசத்துல இருக்காரா? எப்ப இருக்காரோன்னு கேக்கா. சோதிலிங்க இங்க இருக்க. ஆமா. ஆண்டவன் பகவான் எங்கடா இருக்கா சொல்லுங்க என்று சொல்ல. சொன்னபோது பகவான் வேற சொன்னீங்கன்னா ஆமா உங்க பரபரக்க தலையறுப்போம். சரி. அதனால் ஆமா கைலாசத்தை மறந்துடுங்க. ஆமையா. காளிகோட்டிலேயே இருந்துடுங்க. எப்ப அடியாத அடி அடிக்கா. ஆமா அவமானமா பேசுறா. அவமானமா பேசுறா. சரிதா. அதாவது ஆமா 103 லிங்கங்களை இவ வச்சு பூஜை செய்தா. சரிதா. அதனோடு அப்பா என்ன செய்யறா? என்ன? ஆண்டவனே இங்குதான் இருக்கேன்னு சொல்லுறா. ஆமையா. இதெல்லாம் கேட்டுட்டு ஆமா ஆண்டவன் பகவானிடத்தில் ஓடோடி வருகிறார்கள் அஷ்டதிக்கு பாலகர்கள். ஆமையா. அஷ்டதிக்கு பாலகர்கள் 8 பேரும் ஆமா ஆண்டவன் பகவானிடமதிலே சொல்லுகிறார். என்ன? ஆண்டவனே பகவானே சிவபெருமாளே எங்களுக்கு மாலை வரும் தருமை. மாலை வரும் தருமை. இருக்க வரும் தருமை. இருக்க வரும் எனக்கு வேண்டும் என்று சொல்லி தேவர்கள் பகவானோட இடமதியிலே அஷ்டதிக்கு பாலகர்கள் அவ்விதமா சொன்ன போது எடா எடா பாலகர் என்னவது நடந்தது பகவானவர் கேட்ட போது பகவானவர் கேட்ட போது அஷ்டதிக்கு பாலகர் ஆண்டவனே பகவானே ஆதிசக்தி பார்வதி திருப்பா நல்ல கடததி தேவாமீதோ எடுத்து கொண்டு வரும் வேளையில் அந்த காளியர்கள் 8 பேர் அங்க பகவான் பேர சொன்னதால் பகவான் பேர சொன்னதால் பரபரக்க அடிக்கார். ஆண்டவனே பகவானே ஆமா இருக்க வர வேண்டாம் ஐயா. ஆமோ இறக்க வரம் தாரும் ஐயா. தாருமையா. எங்களுக்கு தேவர் பட்டமே வேண்டாம். ஆமா எங்களுக்கு வாழ வர வேண்டாம் ஐயா. சரிதா. மாலை வரம் தாரும் என்று சொல்ல சொல்ல ஏ அப்பா என்ன? என்னிடத்தில் இப்படி சொல்லக்கூடிய காரணம் என்ன என்ன என்ன? என்று கேட்டபோது ஆமா அஷ்டதிக்கு பாலர்களும் நடந்த விவரத்தை எல்லாம் சொல்லுகிறார்கள். திருப்பார் கடலிலே இருந்து தேவாமிர்தம் எடுத்து வரப்போது ஷார்ட் கட்ட பாதையா வரணும்னு வந்தோம். ஷார்ட் பாதையா வரணும்னு வந்தையா. அப்படி வரப்போது அதாவது காளியர்கள் 8 பேரும் அவர்கள் ஆனரியா கோட்டை போட்டு ஆண்டு வருகிறார்களாம். அப்பொழுது நாங்க உங்க பேரை சொல்லி நடந்து வந்ததுனால அதாவது அடிக்கிறா அவமானமா பேசுறா. படுவலிங்கம் இங்க இருக்க பகவான் அங்கு உண்டோ. சொக்கலிங்கம் இங்க இருக்க உங்க சொக்கரும் அங்கு உண்டோன்னு கேட்டு எங்களை அவமானமா பேசுதால ஒரு பெண்ணிடம் அடிபட்டு இங்க வாழணுமா நாங்க பூலோகத்துல. அதனால எங்களுக்கு இருக்க வர வேண்டாம், இறந்து போக வரம் தாருங்கள் என்று சொல்ல அப்படி சொன்னபோது என்ன செய்கிறார்கள்? அதாவது நான் என்ன செய்ய, காளியர்களுக்கு 51 தலைமுறைக்கும் கோட்டை போட வரம் கொடுத்திருக்கேன். அவ 50 வருட காலம் ஆண்டுட்டா. 51வது வருடத்துல அகம்பாதம் கூடி போச்சு, ஆணவமும்
வந்துருச்சு. அதாவது பகவான் லிங்கத்தை வாங்கி பூஜை செய்யறா இல்லையா, அவ அப்படித்தானே செய்வா இருக்கும். அது மட்டுமா கேக்கா, பகவானே இங்கத்தான் இருக்காருன்னு சொல்லுதா. அப்படி இருக்கும்போது ஆமா அடித்த மகிமையினால சரிதா அஷ்டதிக்கு பாலர்களும் என்ன செய்கிறாங்க, என்ன செய்கிறார்கள், பகவான் இடத்திலே வந்து முறையிடுகிறார்கள். ஆமா ஏ அப்பா, என்ன அஞ்ச வேண்டாம், அலைய வேண்டாம், அருங்கவலைப்பட வேண்டாம், அருங்கவலைப்பட வேண்டாம் சரிதா என்று சொல்லி ஆமையா ஆண்டவனாகிய சிவபெருமான் ஆமா எம்பெருமான் கோபால கண்ணனை அழைக்கிறார். அழைக்கின்றார். எம்பெருமான் கோபாலனை அழைத்து ஆமா ஆண்டவன் பகவான் சொல்லுகிறார், என்ன சுவாமி, ஐயா என்ன உங்களுடைய தங்கைமார் 8 பேரும் என்னை ஏமாத்தி ஆமா 103 லிங்கங்களையும் வாங்கி சரிதா பூஜை அது செய்து வருகிறார். ஆமா அவ செய்து வருவதனால கைலாசம் ஆமையா இருளா இருக்கு. எப்பா கைலாசம் இருளடிச்சு போச்சு, காளிகோட்டை வெளிச்சமா இருக்கு. ஆமா அது மட்டும் இல்ல, என்ன சுவாமி, தேவர்களை அடிக்கிறா, உரைக்கிறா, அவமானமா பேசுறா. ஆமா அதனாலே சரி 103 லிங்கங்களையும் நீங்கள் எடுத்து வர வேண்டும் என்று சொல்ல ஆமையா அப்படியே ஆட்டும் என்று சம்மதித்து ஆமோ எம்பெருமான் கோபால கண்ணபிரான் ஆமா ஆண்டி போல வடிவம் கொண்டு சரிதா அந்தனர் போல் வேடம் கொண்டு பட்டதாரும் உடித்து கொண்டு சரிதா நெற்றியிலே நாமம் இட்டு சரி அதாவது என்ன முன்னாள் ஒரு காலத்துல அக்கா தங்க 8 பேரும் சிறு குழந்தையா இருந்தார்கள். நம்ம ஆண்டி போல தாத்தா போல போனோம். ஆமா இப்பவும் அப்படியே போனா என்ன நம்மள நம்புவாளா, கண்டுகொள்வார்களா, நம்ப மாட்டா. ஆமா அதனாலே என்ன ஜோதிடர் போலயே வேடம் கொண்டு எம்பெருமான் கோபால கண்ணபிரான் வருகிறார். ஆமையா அதாவது என்ன எந்த ஒரு வேஷம் போட்டாலும் சரிதா அதுக்கு தக்கவாடி நடுக்க வேண்டும் என்று சொல்வார். கண்டிப்பா நடிக்க தெரியணும், நடிக்க தெரிஞ்சாதான் ஆமா இந்த உலகத்திலேயே வாழ முடியும். சரி அப்படி இருக்கும்போது எம்பெருமான் கோபால கண்ணபிரான் ஆமா ஜோதிடர் போல வடிவம் கொண்டு வராரு. சரிதா இப்படி நம்ம சும்மா இந்த பக்கம் போனோம்னா ஆமா யாரும் பாப்பாங்களா, ஏப்பா கண்டுகொள்ள மாட்டார்கள் அல்லவா. வியாபாரம் பார்க்கணும்னா அதுக்கு தக்கவாறு சரி கத்தரிக்காய் வியாபாரம்னா கத்தரிக்காய் வாங்கலையான்னு கேட்கணும். ஆமா கத்தரிக்காய் வியாபாரம்னா அதை சொன்னாதான் ஏப்பா மக்கள் வந்து வாங்குவாங்க சரிதா என்று சொல்லி எம்பெருமான் கோபால கண்ணபிரான் சரி காளியர்கள் காதிலே கேட்கும்படியாக ஆமோ அவர் என்ன சொல்லுகிறாரே தெரியுமா, என்ன சுவாமி, கைரேகை பார்க்கலையோ அம்மா மாரே, கைரேகை பார்க்கலையோ, கைரேகை பார்க்கலையோ, காளி கைரேகை பார்க்கலையோ, கைரேகை பார்த்தீரானால் உங்களோட கஷ்டத்தை சொல்லிடுவேன். கைரேகை பார்த்தீரானால் உங்களோட கஷ்டத்தை சொல்லிடுவேன். அம்மா மார கைரேகை பார்க்கலையோ, அம்மா கைரேகை பார்க்கலையோ, அம்மா ஜோசியம் பார்க்கலையோ, அம்மா மார ஜோதிடம் பார்க்கலையோ, அம்மா ஜோசியம் பார்க்கலையோ, அம்மா மார ஜோதிடம் பார்க்கலையோ, ஜோசியம் பார்க்கலையோ, அம்மா மார ஜோதிடம் பார்க்கலையோ, தாய்மார்கள ஜோதிடம் பார்க்கலையோ, அம்மா ஜோதிடம் பார்க்கலையோ, அம்மா மாரு இப்படியாக எம்பெருமான்
ஆமையா காளியர்கள் காதில கேட்கும்படி சொல்லுதாரு. எப்படி சொல்றாரு? அதாவது என்ன ஜோசியம் பார்த்தீர்களே, ஆனா ஆமா உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் சொல்லுவேன். இப்போ உங்க நேரத்தை கரெக்டா சொல்லுவேன். ஏ தாத்தா, என்ன உமக்கு ஜோசியம் சொல்லுது தெரியும்னு சொல்லுறிய, ஆமா உம்மை நான் எப்படி நம்ப? எப்படி நம்ப என்று அட்டகாளி 8 பேரும் ஆமா தாத்தா முன்னாடி வந்து கேட்க. சரிதான். ஏ தாத்தா, ஓ ஜோசியம் பாக்கேன்னு சொன்னீங்களே, ஆமா எங்க என் கைய பார்த்து சொல்லுங்க பாப்போம் எப்பா என்று கேட்டபோது ஆமையா என்ன சொல்லுகிறார்? என்ன சொல்றா? ஏ அம்மா காளியர்களே, ஏ காளியர்களே, அதாவது ஆமா நீங்க தான் இந்த முப்புறம் கோட்டத்துல ஆண்டு வரக்கூடியவர்களா? சரிதா. உங்க அருமை பெருமெல்லாம் சொன்னாங்க. ஆமையா யாரு சொன்னா ஐயா? யாரு? அதாவது எனக்கோ ஊரு காசி, ஆமா வடக்கே வடகாசி. ஏப்பா வடக்க காசி. காசி ஆமா காசி கீழ இருந்து சரி தெக்க குமரிய பார்க்க போறேன். குமரிய பார்க்க போறீங்களா? ஆமா. ஓ என்னய்யா? சரிதா. ஏ தப்பா நினையாதம்மா, நான் குமரிய பார்த்து குமதி தீர்த்தம் ஆட போறேன். தெற்கே கன்னியாகுமரிக்கு போறேன் அம்மா. ஆமா அப்படி வரக்கூடிய வேளையில உங்க அருமை பெருமை எல்லாம் சொன்னார்கள். சரிதா. அதனாலதான் உங்களை ஒரு பார்வை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் என்று சொல்ல. ஆமையா. ஏ தாத்தா, ஓ நாங்களும் ஆனரியா கோட்டை போட்டு ஆண்டு வருகிறோம். ஆமா அது மட்டும் இல்ல, பகவானோட லிங்கமே இங்கத்தான் இருக்கு, பகவானும் இங்கதான் இருக்காரு என்று சொல்லி காளியர்கள் தாத்தாவிடத்திலே சொல்ல, அது தாத்தா என்றுதான் தெரியும், தாமோதரன் என்று தெரியாது. ஆமா, ஆண்டியாக எண்ணினான், அண்ணனாக எண்ணவில்லை. அது மட்டுமா, காளியர்கள் தாத்தாவிடம் அதிலே சொல்லுகிறார், ஏ தாத்தா, நீ தாத்தாவா வந்ததுனால உன் தலை தப்பிச்சிச்சு. இதே வேற யாராவது வந்தார்களானா அவர்கள் தலையை நாங்க அறுத்து எங்க காவலுக்கா வாசல்ல போட்டிருப்போம். அப்படி சொன்ன போது, ஏ அம்மா காளியர்களே, பகவானே இங்கதான் இருக்காருன்னு சொல்லிடுற, எங்க என்கிட்ட காமிங்க பாப்போம். ஆமா அப்படி சொன்ன போது இந்த தாத்தா என்ன நம்ம சொல்ல சொல்ல கேட்கவே மாட்டேங்காரு என்று சொல்லி காளியர்கள் 8 பேரும் எம்பெருமான் கோபால கண்ணமிடத்திலே வந்து ஓங்கி தலையில ஒரு கொட்டு கொட்டுனான். அக்கா தங்க 8 பேரும் 8 கொட்டுனா சும்மாவா? ஆமா, உச்சியில கொட்டுன கொட்டு உள்ளங்காலு தீ பிடிக்கி. ஆமா அம்மாங்காரு. ஏ அம்மா காளியர்களே, கொட்டு பொறுக்குதம்மா உங்களுக்கு குடி போகும் நாளாச்சோ. குட்டு ஒருக்குதம்மா உங்களுக்கு குடி போகும் நாளாச்சோ. இன்னும் 8 நாளைக்குள்ள உங்களோட முப்புரந்தி பிடிக்கும். 8 நாளைக்குள்ள உங்க கோட்டை முப்புரந்தி பிடிக்கும். உங்களுக்கும் குடி போகும் நாளாச்சோ. ஐயா 8 நாளைக்குள்ள காசி ராமேஸ்வரம் ஆண்டிக்கு தான் காலாரும் வைகுண்டோ. காசி ராமேஸ்வரம் ஆண்டிக்கு தான் காலாரும் வைகுண்டோ.
குற்றாலம் பாவநாசம் ஆண்டிக்கு தான் குருவரன் செங்கோட்டை குற்றாலம் பாவநாசம் ஆண்டிக்கு தான் குருவரன் செங்கோட்டை இந்த முப்புறங்கோட்டையை தான் ஆண்டி நானும் காண வந்தேனம்மாக முப்புறங்கோட்டையை தான் ஆண்டி நானும் காண வந்தேனம்மோ ஆண்டிக்கு தான் குருவரன் செங்கோட்டை காளியர்கள் இடமதிலே சொல்ல சொன்ன போது ஏ தாத்தா என்ன உமக்கு மந்திர தந்திரம்லாம் தெரியும்னு சொல்லுறிய ஆமா உம்மை நான் எப்படி நம்ப ஏப்பா எப்படி நம்ப ஏ அம்மா நீங்க தான் ஆண்டவன் பகவான் இங்க இருக்காருன்னு சொல்லுறீங்களே ஆமா அப்படியானா சரி எங்களுக்கு என் முன்னால நீங்க ஒன்று செய்யணும் என்ன செய்யணும் ரெண்டனா செஞ்சு தருவேன் இதோ பாரு இந்த இருக்கு பாரு ஆலமரம் இந்த ஆலமரத்தில் இருக்கக்கூடிய இலைகள் எல்லாம் உதிர செய்யுங்க பாப்போம் என்று சொல்ல காளியர்கள் வந்தா தனது கையிலே இருந்து திருநீரை எடுத்தா ஆலமரத்துக்கு அடியதில அள்ளி அள்ளி போடுறா ஓம் சக்தி ஓம் சக்தி அப்படின்னு சொல்லி அள்ளி அள்ளி போடுறா ஆனாலும் ஒரு இலை உதிரல அது மட்டும் இல்ல எம்பெருமான் கண்ணபிரான் இடமதியிலே சொல்லுகிறார்கள் ஏ தாத்தா நாங்க பார்த்தோம் போட்டோம் எதுவுமே உதிரல போட்டதுதான் மிச்சம் உமக்கு தான் மந்திர தந்திரம்லாம் தெரியும்னு சொன்னீரிய நீர் வந்து இது இலையெல்லாம் உதிர வையும் பார்ப்போம்